ஹாய்ங்க. இன்றைக்கி இஞ்சி துவையல் பார்க்கலாமா? அதுக்கு பெரிய சைஸ் இஞ்சியை வந்து நான் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதில் 4 வெங்காயம் மட்டும் முழுசாக வச்சுருக்கேங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து ஒரு வாணலியில் வந்து 100 நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நறுக்கி வச்ச இஞ்சியை வந்து நம்ம போட்டு வதக்கிக்கலாங்க. இது இஞ்சி துவையலும் சொல்லலாம், இஞ்சி ஊறுகாயும் சொல்லலாங்க. நல்லெண்ணெய் செய்கிறனால நம்ம கெட்டும் போகாது. நம்ம வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற கூட அவசியம் இல்லைங்க. 10 நாள் வரைக்கும் தாங்கும். இப்போ நான் இது வந்து திருநெல்வேலி பக்கம் ரெசிப்பிங்க. இந்த சொதி குழம்பும் இஞ்சி துவையலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதை. வதங்கிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறட்டும். அதே எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயத்தை பொரிச்சுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுமே நறுக்கி வச்ச வெங்காயத்தை மட்டும் போடுவோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ தூள் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இந்த கேப்பில் ஆறின இஞ்சியை வந்து மிக்சியில் போட்டு ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் நம்ம வெங்காயத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி போட்டுக்கலாங்க. இஞ்சி இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாங்க. திப்பி திப்பியாக இருந்தால் போதும். இப்போ காரத்துக்கு மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அளவு உங்களுக்கு காமிக்கணுன்றக்கா சும்மா லைட்டாக போடுறேங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக தாங்க கரைக்கணும். அந்த தண்ணி போதும். ஒரு டைம் கரைச்சதோடு இருக்கட்டுங்க. மேற்கொண்டு தண்ணி ஊற்றிலாம் கரைக்க வேணாம். இது கொதி வரட்டும் நல்லா. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம அந்த வெல்லம் எடுத்து வச்சோம்ல அது போடலாங்க. நல்லா கிளறி விட்டுக்குவோம். இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.